வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்னன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். பொங்கலுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக வந்திருக்கோம். பொங்கலுக்கு ஷாப்பிங் இன்னும் போகவே இல்லை. எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து இன்றைக்கி பொங்கல் ஷாப்பிங் தான் போக போகிறோம். டி நகர் போக போகிறோம். அங்கே டி நகர் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வளையல் அப்புறம் கம்பல் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ஷாப்பிங்கும் நாங்கள் போவோம். எங்கள் கூட நீங்களும் வாங்க, அப்படியே போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டி நகரை சுற்றி காமிக்கிறோம், ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி சண்டேவா எல்லோரும் தலை குளிச்சுட்டோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எங்கள் வீட்டில் சம்பா கோதுமை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியான கஞ்சி தான் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் மார்னிங் எல்லாருமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே ஷாப்பிங்க்கு ரெடியாக போகிறோம். பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. சண்டே அன்றைக்கி மார்னிங் இப்படி தான் இருந்தது. கிளைமேட் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்தது, அப்புறமா மழை வரல, ரொம்ப ஜில்னஸாக இருந்துச்சு. ஊட்டி மாதிரி இருந்தது. சென்னையில் இந்த மாதிரி கிளைமேட் பார்க்கறது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. பயங்கரமாக குளிருச்சு. ஆனால் பகல் டைமில் இந்த மாதிரி இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி மழை வரல, ஆனால் கிளைமேட் இப்படி தான் இருந்தது. ஹாய், பட்டு மாதிரி இடம் பட்டு இல்லை தான். நல்லா இருக்கு. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளூ மாதிரி தான் தெரியுது, பர்பிள் தெரியுது. ஆமாம்.
ஆமாம் இது பிங்க் மாதிரி பிங்கி ஷர்ட். ஆனால் பார்டர் கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியல. பார்டர் அதில் நல்லா தெரியுது. ஆமாம் கிரேவா தெரியல வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக போய் இதுக்கும் நல்லா தான் இருக்கு. நல்லா பிங்காகவே தெரியும். சாரி எடுத்து முடிச்சதும் ரெங்கநாதன் தெரு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. சரி இங்கே இருக்கிற பாண்டியன் ஸ்டோருக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணின்னு போகலான்னு வந்தோம். பயங்கர கூட்டங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம போக போகிறோன்னே தெரியல. உள்ளே வந்துட்டோம். சரி தள்ளிக்கினே போகிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக. அந்த அளவுக்கு கூட்டம். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரவே கூடாது போல். டாம் டாம் ஹாய் சொல்லு. ஏய் டாம் குட்டி. ஏய் டாம் குட்டி ஹாய் சொல்றா. ஹாய். போயிட்டு வர முடியுமா வெளியே? ரவி நல்லா இருக்கா பரோட்டா? சுமாரா இருக்கா? ஷர்வின் குட்டி உங்க அப்பா மூஞ்சியை மறைச்சிட்டு இருக்காருடா கையில. அன்பனா கொஞ்சம் கை எடுங்க. ஷர்வின் ஃபேஸ் தெரியல. ஹாய் அன்மானி நேரத்தை தான் சொல்லிட்டேன் உனக்கு. இல்லை குத்துட்டு ஒரு டைம் வச்சு பரோட்டா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அதனால் பசி. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.